இப்பொழுது நாம் வந்திருக்கும் இடம் பாவாலி. பாவாலி விருதுநகரிலிருந்து மேற்காக 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இந்த ஊர் அதாவது விருதுநகர் இப்பொழுது பெரிய ஒரு டவுனாக இருக்குது, மாவட்ட தலைநகர். ஆனால் இதற்கு முன்பு பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் பாவாலி தான் பெரிய ஊர். அதே போன்று செங்குன்றம் என்ற ஊரும் இதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுவும் பெரிய ஊராக இருந்தது. அதுக்கு பின்னாடி இந்த ஊரெல்லாம் அழிந்துபட்டு போய்விட்டது. இங்கே பாவாலி ஜமீன் இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் விருதுநகர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில். ஏன்னா முக்கியமாக தண்டவாளம் போட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கட்டாங்க, பஞ்சு அடிக்கும் தொழில் இருந்துச்சு, அதனால வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இங்கே கோவில் ஒன்று, சிவன் கோவில் காணப்படுகின்றது. திருவாலீஸ்வரமுடையார் கோவில் முன்னாடி, அதாவது இப்போ முருகன் கோவிலாக இருக்குது, முந்தி திருவாலீஸ்வரமுடையார் என்று சிவன் கோவிலாக இருந்திருக்குது. அது பிற்காலத்தில் ஏதோ சிதிலம் அடைந்ததுனால அந்த கோயிலை எடுத்து கட்டும் பொழுது முருகன் கோயிலாக ஜமீன் கட்டிட்டாரு. பார்த்தீங்கன்னா அது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதா ஜமீன்களால் கட்டப்பட்டதா என்று தெளிவாக தெரியல. ஒருவேளை ஜமீன்களால் கட்டப்பட்டு பாளையக்காரர்களால் கட்டப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லைன்னா நாயக்க மன்னர்களுக்கு கீழ் கப்பம் செலுத்திய பாண்டிய மன்னர்களால் கூட கட்டப்பட்டிருக்கலாம். காலம் தெளிவாக தெரியவில்லை. உடைஞ்சு போன கல்வெட்டுக்களை அங்கங்கே வச்சிருக்காங்க அந்த கோவிலில். அதை கோவில் இடிஞ்சு கீழே விழுந்த அந்த கோவிலில் இருந்து திரும்பி எடுத்து கட்டும் பொழுது அந்த கல்வெட்டுக்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு, அந்த கற்கள் எல்லாமே. ஆனால் கல்வெட்டுக்கள் ஒரு செய்தியை நம்ம எடுக்க முடியல, அங்கங்கே இருக்குது. அதே போல் 2 கொடிமகங்கள், நந்தி இருக்குது, வாகனம் முருகனுக்கான மயிலும் வாகனம் இருக்குது, 2 கொடிமகம், 2 பலிபீடம், 2 வாகனங்கள் இப்படி அந்த கோவில் காணப்படுகின்றது. இப்பொழுது முருகனாகத்தான் வழிபடப்பட்டு வருகின்றது. இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது. இப்படி பல இடங்களில் இந்த கோயிலில் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கோவில் அதிகமாக யாராலும் வழிபடப்படல, யாரும் அதிகமாக வர்றதும் கிடையாது இந்த கோவிலுக்கு. இதை பற்றின தகவல்களை நான் அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக தெரிவிக்கிறேன். இந்த கோவில் எந்த இடத்துல அமைவிடம், இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன, இங்கே உள்ள ஒரு சில கல்வெட்டுகளில்